ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு சில டிப்ஸு நான் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். நம்ம எப்போவுமே இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானையில் வெறும் தண்ணி ஊற்றி இட்லியை வேக வைப்போம். அதுக்கு பதில் அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நான் உளுத்தம்பருப்பு சட்னி தான் செய்ய போகிறேன். இட்லியும் ஊற்றியாச்சு, சட்னி செஞ்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பையனுக்கு டிஃபனும் பொண்ணுக்கு தயிர் சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். தயிர் சாதம் செய்யும்போது குக்கரில் வச்சிங்கன்னா தயிரும் உப்பும் சேர்த்து கூட ஒரு விசில் வச்சு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா குழைவாயிடும். தண்ணியை கொஞ்சம் 1/2 டம்ளர் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா குழைவாக வேகும். கல் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரையை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பெல்ட் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், இட்லி வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டான இட்லி ரெடி. என்னோடய பையன் இட்லி செஞ்சுட்டாலும் இட்லி தான் எடுத்துகிட்டு போவான், சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டான். அதனால் அவனுக்கு தனியாக நான் இட்லி சட்னி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பையன் டிஃபன் பாக்ஸில் இட்லி எடுத்து வச்சிடறான். சட்னி செய்யும்போது வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போடாமல் அதோட ஒரு தட்டைப்பயிறு, காராமணி பயிறு, கொள்ளு, இந்தமாரி பயிர் வகைகள் சேர்த்து சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. தயிர் சாதத்துக்கு தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலை பெருங்காயத்தோடு கொஞ்சம் அதிகமாக போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக வாசனையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷு நான் வெங்காய பகோடா எடுத்து வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு தயிர் சாதம் பேக் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.